தெர்மோடைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் ஏ ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 2a + b வந்து நமக்கு வந்து கம்பைன் ஆகி நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2d வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இதுக்கு வந்து டெல்டா u வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, டெல்டா s வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, டெல்டா g வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது வந்து ஸ்பான்டினியஸா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ டெல்டா g கண்டுபிடிக்க நமக்கு என்ன ஃபார்முலா, டெல்டா g which is equal to டெல்டா h minus t into டெல்டா s. அப்போ நமக்கு என்ன டெல்டா h கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. T வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டீயை பற்றி இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல, டெம்பரேச்சர் எதுவுமே கொடுக்கல. அப்போ நம்ம என்ன நினச்சலாம், 298 கெல்வின் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதான் நார்மல் ரூம் டெம்பரேச்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா எஸ். டெல்டா எஸ் வந்து கொடுத்துருக்காங்களா, ஆமாம், டெல்டா எஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு டெல்டா ஹெச் வந்து கொடுக்கல, நம்ம டெல்டா ஹெச் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் டெல்டா ஹெச், டெல்டா ஹெச் which is equal to டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா என்ஜி ஆர்டி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ டெல்டா யூ என்ன கொடுத்துருக்காங்க, டெல்டா யூ வந்து டைரெக்டாக கொடுத்துருக்காங்க 10.5 கிலோ ஜூல். அப்போ நம்ம வந்து ஜூலாக வந்து மாற்றிடுவோம். அப்போ மைனஸ் 10,500 ஜூல். ஓகேவா, அப்போ டெல்டா என்ஜி, அப்போ வாட் இஸ் த டெல்டா என்ஜி, நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல் இல்லையா. இப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் சைடில் வந்து 2 கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது. இங்கே ரியாக்டன் சைடு நமக்கு என்ன இருக்குது, 2 + 1 வந்து 3 இருக்குது. அப்போ நமக்கு வந்து கேஸ் மாலிகுலர் சேஞ்சஸ் நமக்கு என்னது 2 - 3 which is equal to -1. அப்போ அங்கே டெல்டா என்ஜி நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா -1 வந்து வருது. ஆரோட வேல்யூ 8.314, டெம்பரேச்சரோட வேல்யூ நமக்கு வந்து 298 கெல்வின். அப்போ இதை மூணையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து என்ன ஆன்சர் வந்து வருது, அப்போ நமக்கு என்ன வேல்யூ which is equal to -10,500. இது வந்து மைனஸ் ஆகிடும் இல்லையா, எனக்கு வந்து -1 வந்து இருக்குது. அப்போ இதுவும் நமக்கு வந்து மைனஸ் தான். அப்போ -2477.6 வந்து வச்சுப்போம். ஓகே, 240. ஓகே, அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 10,000, இது ஒரு 2,000 இல்லையா. அப்போ -12,977.6 ஜூல். இது வந்து நமக்கு வந்து ஃபைனலாக கிடைக்கிறது வந்து ஜூல் தான் இருக்குது. அப்போ டெல்டா ஹெச் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ டெல்டா ஜி which is equal, நம்ம என்ன வரும், டெல்டா ஜி is equal to டெல்டா ஹெச். டெல்டா ஹெச் எவ்வளவு, -12,977.6. அப்போ என்ன மைனஸ் டி வந்து பார்த்தீங்கன்னா 298 இல்லையா, 298 இன்ட்டு டெல்டா எஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 44.1 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா -44.1 வந்து இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 298 இன்ட்டு 44.1. அப்போ நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு -12,977.6. இந்த மைனஸ் நமக்கு என்ன போகுது, ப்ளஸ்ஸாக வந்து ஆகுது. அப்போ ப்ளஸ் நமக்கு என்ன வரும்னா 13,141.8. அப்போ ஒன்று ப்ளஸில் இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்குது இல்லையா. அப்போ முன்ன பிக்கா நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் வந்து மைனஸ் பண்ணி பிக்கா நம்பரோட சைன் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ -12,977.6 which is equal to நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 164.2 ஜூல் வந்து கிடைக்குது. ஆனால் சைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாசிட்டிவ். அப்போ டெல்டா ஜியோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது. நம்ம டெல்டா ஜி வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ டெல்டா ஜியோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. அப்போ நம்ம வந்து என்னன்னா நான் ஸ்பான்டேனியஸாக வந்து நமக்கு வந்து இருக்கும் இந்த ரியாக்ஷன். ஓகே, அப்போ நான் ஸ்பான்டினியஸாக வந்து இருக்கும். அப்போ நான் ஸ்பான்டினியஸாக இது அது வந்து ஸ்பான்டினியஸாக மாற்றணும் அப்படின்னா அங்கே 298 கெல்வின் வந்து நமக்கு வந்து பத்தாது. இன்னும் கொஞ்சம் நம்ம டெம்பரேச்சர் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் இல்லைங்க, டெல்டா எஸ் நெகட்டிவாக இருக்குது இல்லையா. அப்போ டெல்டா எஸ் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெம்பரேச்சர் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண அது வந்து பாசிட்டிவாக தான் மாறும். அப்போ டெம்பரேச்சரை குறைக்கணும். 298 கெல்வின்லேருந்து நம்ம என்ன பண்ணோம், கம்மியாக வந்து நமக்கு வந்து குறைச்சா மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்டினியஸாக இருக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் 298 கெல்வின்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஸ்பான்டேனியஸ்.